BTS நண்பதிகள் வணக்கம் கைஸ். ஸோ BTS ஃபேன்ஸ் ஆகிய ஒருவர் வார்த்தையிலும் கண்டிப்பாக அந்த வார்த்தை வந்திருக்கும். சராங்கே இல்லை ஐ லவ் யூ BTS. ஸோ ஆஷுவல் தான். பட் பெரிய ஸ்டார்ஸ் பெரிய ஆக்டர்ஸ்லாம் சொல்கிறப்போ ஒருவேளை உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்பதான் நிறையாவே உண்டு. ஏன்னா ஆக்டர்ஸாக இருக்காங்க. ஸோ மேரேஜுக்கு வேறு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த காலத்தில் ட்ரெண்டு வேறு அப்படி தான் இருக்குது. ஆஸ்திரேலியா சேர்ந்த ஒரு பொண்ணு அண்ட் இந்தியன் பையனை கல்யாணம் பண்ணுறது, அண்ட் கொரியன் ஒரு பையன் இந்தியன்கள் மேரேஜ் பண்ணுறது. ஸோ இது மாதிரி ட்ரெண்டில் நிறையா போயிட்டுருக்கு. ஸோ அந்த வருஷத்தில் இது நடந்துடுமோ சொல்லிட்டு பயந்துட்டு இருக்காங்க. ஸோ அதே பயத்தை காட்டுற மாதிரி இப்போ ரீசெண்டாக ஒரு இந்தியன் ஆக்ட்ரஸ் பார்த்திங்கன்னா ஜங்குக்கு ப்ரப்போசல் பண்ணியிருக்காங்க அஃபிஷியலாக அப்படின்னு சொல்லிட்டு செம நியூஸ் ஆகி அண்ட் ஃபேன்ஸுக்குள்ளே ஃபைட் போயிட்டுருக்கு, ஒரு ஜெலஸ் போயிட்டுருக்கு, கோவம் போயிட்டுருக்கு. ஸோ அந்த பர்சன் யார், உண்மையாக நடந்தது என்ன வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இது மாதிரி வீடியோஸ் நிறைய விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்க மறக்காம சின்னோண்டா ஒரு லவ் காட்டுற வகையில் சப்ஸ்கிரைபும் நிறைய லவ் காட்டுற வகையில் லைக்ஸும் கொடுத்துருங்க. ஸோ நியூஸ் படி கேட்டிங்கன்னா ஆஷா சன்னா. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் அண்ட் ஒரு ஆக்ட்ரஸ், நிறைய மூவிஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய இடத்துல நீங்களே பார்த்துருக்கலாம். ஸோ எதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திஷா பட்டானி சொல்லிட்டு ஒரு ஆக்டர் இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா கிம் தேங் என்னோட லவ், என்னோட காதல், என்னோட அன்பு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருப்பாங்க. அண்ட் நிறைய லவ்ஸ் காமிச்சிட்டு இருப்பாங்க. நிறைய ஃபேன்ஸ் அது பார்த்தீங்கன்னா பப்ளிசிட்டிக்காகவும் அவங்களுக்கு பிடிச்சதுக்காகவும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஃபேன் முறையில் அவங்க பண்ணுற தப்பு இல்லை. பட் நிறையா ஃபேன்ஸ் ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி தெரில. பட் இப்போ இவங்க இந்த சென்னா ஆஷா சென்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில, அஃபிஷியல் ஜங்குக் இந்தியா வந்திருக்காரு. ஸோ ப்ரோ எங்கே ப்ரோ வந்தார், எனக்கு தெரியாமல் வச்சும் மாறு இடத்துல வந்தாரான்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை. அவரோட அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா கெல்வின் பிராண்டோட நியூஸ் அவன் எடிட் பண்ண ஒரு வெர்ஷனோட ஒரு ட்ரெஸ்ஸோட ஒரு ப்ரொமோஷன் வீடியோ பார்த்திங்கன்னா டெல்லி, மும்பை இது மாதிரி பெரிய பெரிய சிட்டியில் கெல்வின் ஷோரூம் முன்னாடி டிஸ்பிளேல வந்துட்டுருக்கு. நிறையா ஃபேன்ஸ் அதுக்கு முன்னாடி செல்ஃபி அண்ட் வீடியோஸ் எடுத்து போட்டு ப்ரோ வேறு லெவலில் இருக்குது ப்ரோ LCD அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கொண்டாடிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஊருக்கு வந்துச்சான்னு சொல்லி தெரில. நீங்கள் சென்னையில் எதையாச்சும் இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். மேபி சென்னையில் ஏதாச்சும் ஒரு மாலில் வந்திருக்கலாம், கெல்வின் பிராண்ட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஸோ இது மாதிரி ஒருத்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெரிய LCDயில் பார்த்திங்கன்னா மும்பையில் பார்த்திங்கன்னா ஜங்குவோட ஃபோட்டோ போட்டு கிளிப்ஸ் போட்டுருந்துருக்கும். ஸோ அது இவங்க அவங்க இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ எடுத்து போட்டு ஒரு ஃப்ளர்ட்டிங் எமோஜி போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்க, இவங்க ப்ரப்போசல் பண்ணிட்டாங்க, ஜங்குக்கு ஃப்ளர்ட் பண்ணுறதுக்கு தான் இது மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஃபேன்ஸ்குள்ளே தான் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அவங்க ஒரு ஃபேன் முறையிலங்கிற ஜஸ்ட்டு பிக்சர் மட்டும் தான் போட்டு அவங்க லவ்வாக காமிச்சாங்க. பட் இது ஃபேனுங்கிற மாதிரி தான் அவங்க காமிச்சாங்க. பட் நிறையா பேர் ஃபேன்ஸ் அதை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி இப்படிலாம் உண்மையாக காதலாக இருக்குமோ, அப்படி இருக்குமோ, இப்படி இருக்குமோ சொல்லி கிளப்பி விட்டுருக்காங்க. அண்ட் மேபி சில பேர் பப்ளிசிட்டிக்காக இதான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி கிளப்புறவங்க வந்துட்டுருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு என்ன தோணுது, உங்களை மாதிரி ஒரு ஃபேனுங்கிற முறையில் பண்ணாங்களா இல்லை ப்ரப்போசல் ப்ரோ அப்படின்னு சொல்லி தோணுதான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லலாம். அண்ட் இதே மாதிரி ஒருவேளை இந்தியாவுக்கு வந்தால் எந்த ஆக்ட்ரஸ் அதாவது BTSக்கு கரெக்டாக இருப்பாங்க ப்ரோ, அது நான் தான் அப்படின்னு சொன்னாலும் தப்பு இல்லை, நீங்கள் சொல்லிக்கலாம். ஆல் ஆர் ஹீரோயின் ஆக்டர்ஸ் தான். ஸோ மறக்காமல் மென்ஷன் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு ஃபஸ்ட் டைம் சொல்கிறப்ப ஹார்ட் அட்டாக் எத்தனை பேருக்கு வந்துச்சு, ஒரு வேளை இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் பயந்தீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் உங்களுக்கு விடைபெறுவது தான் RJ. லவ் யூ ஆல். டாட்டா, பை பாய்.